உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யுவர் ஆனர், இந்த வழக்கில் விவாதங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னால் விக்டிமும் சாட்சியுமான திருமதி பாக்கியத்தம்மாளின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ மை லார்ட். அம்மா, எதில் நினைக்கிற சண்முகத்தை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். என் அண்ணன் அவன், என் மகளை கட்டின மருமவன். இவர்தான் உங்களை கத்தியால குத்துனாரா? சம்பவம் நடந்தப்போ என்ன நடந்ததுன்னு எல்லா உண்மையும் அப்படியே ஒண்ணு விடாம சொல்லுங்க. ஒரு வரி விடாம உண்மையை சொல்லுவாங்க ஐயா. எல்லா உண்மையும் நடந்தபடி அப்படியே சொல்லுங்க. உங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம எதையும் மறைக்காம உங்க வாக்குமூலத்தை பதிவு செய்யுங்க. இந்த கேஸுக்கே உங்க வாக்குமூலம் தாமா ரொம்ப முக்கியம். அதனால யாருக்கும் பயப்படாம உண்மையை தைரியமா சொல்லுங்க. சரிங்க ஐயா, சொல்லுதேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு அப்படியே சொல்லுதேன். அன்னைக்கு ராத்திரி எப்படியும் மணி 11 இருக்குங்க ஐயா. திடீர்னு அவன் பின்பக்க சுவரை ஏறி குதிச்சு உள்ள வந்தான். ஐயா, என்னையா இது? சுவரேறி குதிச்சதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இல்லே, அவ என்னைக்குலே சுருக்கமெல்லாம் பேச்சிருக்கா. அவளுக்கு எப்பவுமே ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட நீட்டி முளக்கி பேசலன்னா இவளுக்கு தூக்கமும் வராது, பேச்சமும் வராது. எங்க ரூம்ல நாங்க எப்போ உள்தாப்பால் போடாம தான் உறங்குவோம். அப்பதாங்க ஐயா அவன் கதவை திறந்துகிட்டு உள்ள வந்தான். சத்தம் கேட்டு நான் பயந்து போய் எந்திரிச்சிட்டேன். திடீர்னு பார்த்தா அந்த படுபாவி என்ன கொல்லாம விட மாட்டேன்னு படுக்குன்னு கத்தி எடுத்துக்கிட்டு பாஞ்சு வந்துட்டான். ஐயா, என்னையா மாத்தி சொல்லுறாங்க? பரவாயில்லையா? இல்லையே, ஒரு கதை சொல்லும் போது அதுல ஒரு சுவாரஸ்யம் வேண்டாமா? ஓஹோ, அதான் ஒரு பஞ்சு விடுதா, லைட்டா அடிச்சு விடுதா. இளைய நீ முதல்ல பேசாம கதையை கேளு. சரியா சரியா. ஐயோன்னு நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன். என்னோட சத்தத்துல அந்த இருக்காரே என் வீட்டுக்காரரு, அவரு முடிச்சிட்டாரு. அவன் என் வீட்டுக்காரரு குத்துறதுக்கு ஓடுனான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார், முதல் கேஸ் நடந்துட்டு இருக்கு. அடுத்தது நம்ம கேஸ் தான். யாராவது பாக்கியம்மா கிட்ட பேசுனீங்களா? என்ன சார் பேசலையா? அவங்க நடந்தது அப்படியே சொல்லிட்டாங்கன்னா நம்ம கேஸ் தான் சார் பிரச்சனை ஆகும். ரெடியா இருங்க, நம்ம கேஸ் வந்து கூப்பிடுறேன், பாத்துக்குங்க. அவ்வளவுதானா பரணி? நீ உங்க அம்மா கிட்ட பேசவே மாட்டியா? எட்டி, அண்ணன் செஞ்சது தப்புதான். அது அறிஞ்சா செஞ்சுச்சு. உங்க அப்பா தூண்டி விட்டாரு, ஆத்திரத்துல கத்திய தூக்கிருச்சு. அத்தை குறுக்க வந்துட்டா, அண்ணன் என்னடி செய்யும்? அப்ப அவன் என் அப்பாவை கொண்டு இருந்தாலும் அது நியாயம்தான், அப்படிதானே? அது இல்லட்டி. நானும் கோவக்காரிதான், ஆனா யோசிச்சு நடக்கிறனா இல்லையா? சட்டப்படி போலான்னு 1000 தடவை சொல்லியாச்சு. இப்படி அருவாளை தூக்கிட்டே அலைஞ்சானா என்னடி அர்த்தம்? இப்ப ஜெயிலுக்கு போறது இவனா எங்க அப்பாவா? கொஞ்சம் இறக்கம் காட்ட கூடாதா? இப்ப கூட காலம் கடந்து போல உங்க அம்மைக்கு ஒரு போனை போட்டு பேச. நீ சொன்னா கண்டிப்பா பாக்கியம் கேப்பா. மாமா ப்ளீஸ், திரும்ப திரும்ப அதையே பேசாதீங்க. அதென்ன நான் சொல்றது? நீங்களா போய் பேச வேண்டியதானே? எங்கத்தா கூர்க்கா மாதிரி தான் நின்னுக்கிட்டு உங்க அப்பா உள்ள அனுப்ப மாட்டானே. தெரியுதுல,
மொத்த குடும்பமும் போய் கெஞ்சி கேட்டு உங்களால எதுவும் பண்ண முடியலல்ல. நிக்கிறத பாரு, எரும மாடு மாதிரி. பாருங்க மாமா, அப்ப சொல்றதுதான் நான் இப்பவும் சொல்றேன். அவனை நான் சொன்ன மாதிரி செய்ய சொல்லுங்க. சாமி முன்னாடி சூடம் ஏத்தி சத்தியம் பண்ண சொல்லுங்க. இப்ப கூட ஒண்ணு லேட் ஆகல. நான் அம்மா கிட்ட பேசுறேன். ஏல, ஒரு சத்தியத்தை தான் பண்ண, இன்னும் குறைஞ்சா பேர போற. பண்ண மாட்டேன்பா. எதுக்கு நான் சத்தியம் பண்ண? சத்தியம் பண்ணா மீறக்கூடாதுல. நான் சத்தியம் பண்ணுவேன், நான் கடைபிடிப்பேன். அந்த ஆள் சும்மா இருப்பானா? என்னைய மீற வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பான். எதுக்கு சத்தியம் பண்ணிட்டு அதை மீறதுக்கு அதை பண்ணாமலே இருக்கலாம்ல. அப்ப நான் அம்மா கிட்ட பேச முடியாது மாமா. ஒன்னும் தேவை கிடையாது. எப்போ என் தலையில நான் ஜெயிலுக்கு போனேன்னு எழுதி இருந்தா நான் போதேன். இப்ப என்னதுக்கு? இதோ இருக்கா அவன், இவன் எல்லாம் பாத்துக்கிடுவான். கூட மாட எல்லாம் ஒத்தாச்சு எல்லாம் செய்வான். நீ கொஞ்சம் பொறுப்பா கடையை மட்டும் பாத்துக்கிட்டா போதும். ஆக நீ சத்தியம் மட்டும் பண்ண மாட்டே? பண்ண மாட்டேன். முருகா, பாத்து மெதுவா பாக்கியம், ஒண்ணு ஆகாது உனக்கு. அப்படி மெதுவா உட்காரு. என்னவே வக்கீலு, நம்ம கேஸ் எப்ப? 2வது கேஸா வரும் சார். மேடம் கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல? நல்ல கிளிப்புள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்துட்டேன். மற்றது நீயே பேசிக்க. மேடம், ஒன்றும் இல்லை. சம்பவம் எப்போ நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்க, அது போதும். சரிங்க வக்கீலையா, உண்மையை சொல்றதுக்கு எனக்கு என்ன பயம்? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இல்லம்மா, அவர் தானே உங்களை குத்துனாரு. யாரு சொன்னா? எம்லே சம்முவா? நீ அப்போ எங்க வீட்டுக்கு வந்தியா? எம்ல, நீயாவது குத்துனவன புடிச்சிருக்கலாம்ல? வாக்குமூலம் பதியப்பட்டது. வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களாமா? இல்ல இல்ல, யுவர் ஹானர், இவ போய் சொல்றா. இவ வாக்குமூலத்தை சரியா கொடுக்கல. இவ மிஸ்டர் சவுந்தரபாண்டி, இந்த மாதிரி கோர்ட் செஷன்ல எழுந்து நின்னு கத்துறது பெரிய தப்பு. சிட் டவுன். ஐயா, யுவர் ஹானர், இவ தப்பா சொல்லுதாங்க. நானு இவ தப்பா பேசுதா. இவ அடியா, வழங்காத ஒரு என்னடி உனக்கு கோட்டு பிடிச்சு அவனுக்கு? ஏட்டி நீ ஏன்ட்ட என்ன சொன்ன? உண்மையை சொல்லுதானே சொன்ன? உண்மையை சொல்லு. அவன் தானே உனக்கு குத்துனா? சொல்லு, உண்மையை சொல்ல. இங்க கொண்டு போட்டுருவோம் முடியும் நானு. ஹலோ, முதல்ல உட்கார போறீங்களா இல்லையா? இது என்ன உங்க வீடு நினைச்சுக்கிட்டீங்களா? ஐயா, இவ பாட்டுக்கு இங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன வீடு லோடுங்க? இப்படியே இங்க 2 சாத்திரம் தன்னால உண்மையை கக்கிடுவா இவ. ஷட் அப். இது கோர்ட், அத மறந்துட்டீங்களா? ஏன் முன்னாடியே உங்க ஒய்ஃப அடிப்பேன் கொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயா, இன்னொரு முறை என் முன்னாடி அவங்கள மிரட்டினீங்கன்னா இமிடியேட்டா ஹராஸ்மெண்ட் கேஸ் போட்டு உள்ள தூக்கி போட்டுருவேன். ஜாக்கிரதை. ஐயா, நான் என் ஒய்ஃப தானே அடிக்கன்னு சொன்னேன் நானு. ப்ளீஸ் சார், போய் உட்காருங்க சார். ப்ளீஸ் சார், போய் உட்காருங்க. ஜட்ஜி முன்னாடி எல்லாம் அப்படி பேசக்கூடாது. இந்த வழக்கு பல சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது. விக்டிம் கத்தியால் குத்தப்பட்டது உண்மை. ஆனால் போலீசார் பிடித்திருக்கும் இவரை தன்னை கத்தியால் குத்தவில்லை என்று விக்டிம் சொல்லுகிறார். ஆக இந்த கேஸில் சரியான விசாரணை நடத்தப்படவில்லை என்று இந்த கோர்ட் தீர்மானிக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கும் இந்த சண்முகத்தை உடனடியாக இந்த கோர்ட் விடுவிக்கிறது. காப்பாத்திட்டப்பா முருகா. சொந்த கணவரின் மிரட்டலுக்கு கூட அஞ்சாமல் சாட்சி சொல்லி இந்த வழக்கில் தெளிவை ஏற்படுத்திய திருமதி பாக்கியத்தை இந்த கோர்ட் பாராட்டுகிறது.
இந்த வழக்கை வேறு ஒரு போலீஸ் டீம் போட்டு மறு விசாரணை செய்ய இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.